ஒருத்தர் மனசளவில் ஸ்ட்ராங் ஆயிட்டாங்க அப்படின்னா எது வந்தாலும் ஃபேஸ் பண்ணக்கூடிய தைரியம் வந்துடும். அது எடுத்ததுமே சாதாரணமாலாம் ஸ்ட்ராங் ஆகிட முடியாது. அதை தான் சிவபெருமான் பண்ணுவார். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக புரிய வச்சு எது எப்போ முக்கியம், இது இப்போது முக்கியமாக இல்லையா, வேணுமா வேணாமா, ஒன்று கிடைச்சா அது நல்லதா இல்லையா, அது கிடைக்கலனா நல்லதா, மனிதர்கள் எப்போ எப்படி இருப்பாங்க, சூழ்நிலைகள் எப்போதும் ஒரே மாதிரி இருக்காது, வாழ்க்கைக்கு என்ன தேவை, இதையெல்லாம் அனுபவப்பட்டு தெளிவுபடுத்தி வாழ்க்கையை புரிய வைப்பாரு. அப்போ இனிஷியலா ஸ்ட்ராங் ஆகிட்டோம் அப்படின்னா, தெளிவாகிட்டோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் என்ன நீயே பார்த்துக்கோ அப்படின்னு மறைஞ்சிருந்து வழி நடத்துவாரு. தேவாரம் படிக்கணுமா, திருவாசகம் படிக்கணுமா, எல்லாம் சிவன் செயல்னு சிவன் கோவில்ல கால் எடுத்து வைக்கணுமா, இதெல்லாம் அவர் முடிவு பண்ணது. அப்படி இருக்கும்போது இப்போ நாம ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிற ப்ராப்ளம்ஸும் அவருக்கு தெரியும், அதற்கான சொல்யூஷனையும் அவர் கண்டிப்பா கொடுப்பாரு. நாம பண்ண வேண்டியது நம்பிக்கையோட நம்ம வேலையை தொடர்றது மட்டுமே. ஒரு மனதாக அவரை நம்பினால் கண்டிப்பா அவரு எல்லாத்தையும் பார்த்துப்பாரு. தென்னாடுடைய சிவனை போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் நம சிவாய.